தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். இந்தியாவோட ஜனத்தொகையில 60 கோடி மக்கள் மிடில் கிளாஸா தான் வாழ்றாங்க. மிடில் கிளாஸ்னு சொல்லும் போது அவங்க லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றவங்களாவும், காம்ப்ரமைஸ் செய்யறவங்களாவும், அதே மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் செய்யறவங்களாவும், லைஃப் ஃபுல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் அனுபவிக்கிறவங்களாவும் தான் இருப்பாங்க. கடந்த 50 வருஷத்துல இந்தியாவோட ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மொத்த கான்ட்ரிபியூஷன்ல 65 to 72% மிடில் கிளாஸோட கான்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். ஆவரேஜ் இந்தியன் மிடில் கிளாஸோட இன்கம்ங்கிறது வருஷத்துல 2 to 7 lakhs per annum தான். அதாவது ஒரு மாசத்துக்கு 10 to 15,000 தான். அவங்களோட வாழ்க்கையும் நிலைமையும் டிசைட் பண்றது அவங்க வாங்குற இந்த சம்பளம் தான். எப்பவும் மிடில் கிளாஸா பிறந்து மிடில் கிளாஸா இறந்து போறவங்க தான் மெஜாரிட்டி ஆனவங்க. சில பேர் தான் அதுல இருந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சு ரிச் ஆனவங்க. எதனால ரொம்ப கம்மியான ஆளுங்களால மட்டும் இதை பண்ண முடியுது? எப்பவும் மிடில் கிளாஸா பிறக்கிறவங்க மிடில் கிளாஸாவே சாகுறது எதனால? இத பத்தி கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்த ரிசர்ச்ல தெரிய வந்த 4 காரணங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, எஜுகேஷன் ப்ராசஸ். எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். மெயினா மிடில் கிளாஸா இருக்கிற ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க பசங்களை நல்ல ஸ்டாண்டர்டான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வைப்பாங்க. முக்காவாசி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்கூலா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 1 or 1.5 lakhs ஃபீஸ் நம்ம கேரளா தமிழ்நாட்டுல இருக்கும். பசங்களோட எஜுகேஷனுக்காக அஃபோர்டபிள் இல்லாத ஸ்கூல்ஸ்ல சேர்க்கறதும் அவங்க லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க லைஃபை லீட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்காக அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை ரொம்பவே அதிகம். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு காலேஜ்ல ஜாயின் பண்றதும் இதே மாதிரி தான் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கணும்னா என்ட்ரன்ஸ் கோச்சிங் போயிட்டு என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணாதான் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸ் மாதிரி தான் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணணும். மோஸ்ட்லி இந்த செலவெல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புளால தாங்க முடியறது இல்ல. அதனால தான் அவங்க எஜுகேஷன் லோன் மாதிரியான ஸ்கீம்ஸை பாக்குறாங்க. காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு கிடைக்கிற ஏதோ ஒரு சின்ன ஜாப்ல ஜாயின் பண்ணி அவங்க கடனை பே பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. படிக்கிற கோர்ஸுக்கோ ஆர் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கணும்னு இல்ல, ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவங்க லோனை கரெக்டான டைம்ல பே பண்ணணும்னு அவங்க பாக்குறாங்க. சோ இதனாலேயே அவங்க லைஃப்லயும் ஃபினான்ஷியலாவும் ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாமலே போயிடுது. நம்பர் 2, எக்ஸ்பென்ஸ் இன் ஹெல்த் கேர். கோவிட்-19 பேண்டமிக்கு அப்புறம் நிறைய பேர் பயப்பட்ட விஷயம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் பில்லு தான். கோவிட்-19 மட்டும் இல்ல, இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வரக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கை முறை நோய்கள் தான். வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளவு நோய்களும் அதுக்கான சிகிச்சை செலவுகள் எல்லாத்தையும் ஒரு மிடில் கிளாஸ் ஆளால தாங்க முடியறது இல்ல. கரெக்டான இன்சூரன்ஸ் பேக்கேஜ் எதுவும் இல்லாததுனால தான் அவங்க பெரிய கடன்ல மாட்டிக்கிறாங்க. நம்பர் 3, நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்ட்மெண்ட். மோஸ்ட்லி மிடில் கிளாஸா இருக்கிறவங்களா அவங்களோட சேலரியை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பத்திலாம் அவங்க யோசிக்கிறது இல்ல. இதுக்கு மெயினா 2 காரணங்கள் இருக்கு. 1, இத பத்தின கரெக்டான நாலேஜ் இல்லங்கிறது. 2, இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறது தான். இதுல எந்த ரீசனா இருந்தாலும் அவங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலனா அவங்களுக்கு பொருளாதார பாதுகாப்புன்னு எதுவுமே இருக்காது. இது மட்டும் இல்ல, தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ல பணத்தை போடுறதுனால அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. முக்காவாசி மிடில் கிளாஸ் ஆளுங்க அவங்களோட பணம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை தேவையில்லாம செலவு பண்ணி தீர்த்துறாங்கன்னு ரிசர்ச் சொல்லுது. இனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வர எஃப்டியோ, ரிட்டர்னே இல்லாத சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ தான் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியோ அவங்க யோசிக்கிறது கூட இல்ல. தெளிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணிட்டு தங்களோட பணத்தை ஜிப்பா மாத்துறது ரொம்பவே முக்கியமானது. அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல பொருளாதார பாதுகாப்பு மிடில் கிளாஸ்க்கு கை கொடுக்கும். நம்பர் 4, இம்பேலன்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் டிசைர். மந்த்லி 30,000 சேலரி வாங்குற ஒரு ஆள்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மந்த்லி எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது 30,000 தான் சொல்லுவாங்க. சில பேர் 35,000 ஆர் 40,000 சொல்லுவாங்க. நம்ம சேலரி ஃபுல்லா செலவானதுக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாச்சும் ஸ்பெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் சேலரியில அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடலாம்னு யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இப்படி பண்றது ப்ராப்ளம் இல்ல. ஆனா எல்லா டைமும் இப்படி பண்றது லைஃப்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆள் பண்றது. இவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கான நீட் நம்ம லைஃப்ல இருக்கான்னு யோசிங்க. மோஸ்ட்லி ஒரு வர்த்தி ரீசனே இல்லாத காரியத்துக்கு நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்றோம். கிரெடிட் கார்டு அண்ட் இஎம்ஐ வளர்ந்துட்டு வர இந்த டைம்ல சேலரியில இருந்து அதிக பணம் ஸ்பெண்ட் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதை திரும்பி அடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். மிடில் கிளாஸ் பீப்புளோட 40% சேலரி இந்த மாதிரி அனாவசிய செலவுகள்ல தான் யூஸ் ஆகுது. இது ஒரு ஹேபிட்டா மாறிச்சுன்னா எல்லாருக்கும் மாசம் ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு வந்துட்டே இருக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலனா நம்மளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த 4 ரீசன்னால தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியலா மேல போக முடியாம போகுது.